அனைத்து சாப்பாடு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாடு ராமர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து புரோட்டா, சிக்கன், வெள்ளரி, கோழி குழம்பு, இது கரும்பு ஜூஸ். கரும்பு ஜூஸ்னு ஒன்று குச்சி பார்க்கணும் அவர் ஆசை வருது இல்லை. இனிப்பு. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம், எல்லாமே என்ன சாப்பிட்றது, அதுக்கு முன்னே சாப்பிட்றதுக்கு முன்னே எடுத்து நடத்திக்கலாம். குழம்பு எடுத்து வச்சு பிச்சு வரையா குழம்பு ஊற்றிக்கலாம். இதெல்லாம் பிச்சு போட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். பிச்சு போடாமல் இப்படி ஒரு 2-3 மணி நேரம் இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு அதிகம் வச்சு வரட்டும். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். 5 4 3 2 1 ஸ்டார்ட் பண்ணு. ஆன் பண்ணு. அப்பா நல்ல டேஸ்ட்டு. காஞ்சி போயிடுச்சு. டேஸ்ட் சூப்பர்ல.
காரம் இருக்கா? அரைச்சி விட்டாங்க. நம்ம பண்ணி சாப்பிட்டா தெரியாது எனக்கு இவ்வளோ சாதமும் காரம் தெரியும். இல்லையா புரோட்டா காரை வச்சுட்டு எனக்கு இல்லை முக்கியம் இருக்கிறதையும் ஜெயிச்சிட்டேன்னா பிச்சு போட்டால் புரோட்டா நிறைய தான் வருது. நம்ம பிச்சு போட்டு வரி நிறைய வந்துருக்கோம். நம்மளும் பிச்சு போட்டுருக்கலாம். சூப்பராக இருந்தது. கரும்பு தருமிச்சு எங்கும் வருது. ஆனால் சூப்பர் டேஸ்ட் பரோட்டாப்பா. அருமை. வீட்டில் செஞ்சு போட்டாலும் அட்டை பரவாயில்ல. நீ எவ்வளோ பரோட்டா சாப்பிட்ட? பெருசு பரோட்டா பெருசு பெருசாக பரோட்டா தப்பில்லை. சின்னதாக பெருசாக இருக்கும். சொல்லுங்க முறையில் முடிச்சிட்டியா? என்ன ஜெயிச்சிட்டியா? எத்தனை சாப்பிட்டீங்க? 9 அரையா? அரை எனக்கு அரை தான் தூக்கி போட்டு 1 தூக்கி போடலையா? சரி. அதாவது புரோட்டாங்கிறது வந்து அந்த மாவு வந்து எண்ணெயிலேயே ஊறணும். அப்படிதான் ஊறினீங்க? அவ்வளோ ஊற்றல. கடையோட கம்மியாக எண்ணெய் ஊறிச்சு. ஊறி என்னன்னா கடல் எண்ணெய் வாசம். ஆனால் கடலில் வாசம் அடிச்சு நல்லா சூப்பராக அடிச்சு வாசனை. பரோட்டா அருமையாக இருந்தது. செம்ம டேஸ்ட்டு. பரோட்டாவுக்கும் அந்த குழம்புக்கும் அருமையாக இருந்தது. எது அது கூட வந்து கறி இதெல்லாம் சாப்பிட்டாக்க கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் வரும். விரும்புகிறாதா? யாராக இருந்தாலும் இவ்வளோ பரோட்டா சாப்பிடாதீங்க. நான் கம்மியாக தான் சாப்பிட்டேன். இருந்தாலும் குமரனுக்காக தான் 10 வச்சோம். இல்லைன்னா மொத்தமாக எனக்கு 25. நான் வந்து ஒரு 12-13 பரோட்டா சாப்பிட்டேன். அவ்வளோதான். பரோட்டா சாப்பிட்டாவே கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் வரும். அது குறைக்கிறதுக்கு இந்த டிஎஸ் ஏன் சாப்பிடணும் அப்படி பிடிக்கணும்? இதில் இஞ்சி, பூண்டு, எலுமிச்சை பழம், ஆப்பிள் சைடு வினிகர், தேன் எல்லாமே ஜீரணத்துக்கு கொலஸ்ட்ராலுக்கு. 10-12 பரோட்டா இல்லாமல் 2 பரோட்டா சாப்பிட்டீங்கன்னாலும் கொலஸ்ட்ரால் வரும். ஆமாம். ஒரு பரோட்டா சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும். அதனால இது குடிச்சா போதும். நல்லா இருக்கு உங்களுக்கு. இது ஒரு 60 நாளைக்கு குடிக்கும். ஒரு பரோட்டா சாப்பிட்டு 60 நாளைக்கு குடிக்குமா? கொலஸ்ட்ராலுக்கு. இன்னொன்று தெரியுமா? ஃபேட்டி லிவர்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அது வந்து எந்த வயசுக்கு நல்லா வருதில்ல. இது நல்லாயிரும். 6 மாதம் தொடர்ந்து குடிச்சா நல்லா இருக்கும். எவ்வளோ? 6 மாதம் தொடர்ந்து ஒரு நாள்லாம் குடிக்கணும். ஏன்னா அது ஆர்கனில் போய் ஃபேட்டாக இதாக இருக்குது. அது லேட்டாக சூப்பராக டேஸ்ட் இருக்குது. நல்லா இது எப்போ பார்த்தாலும் எதையும் விளம்பரமாக பண்ணிட்டீங்களே, வேற எதுவும் சொல்ல மாட்டீங்களா? இது செஞ்சிருக்குது. வீடியோ செஞ்சு எப்படி செய்கிறோம்னு ஃபுல் வீடியோ போட்டுரும். தெரியல. ஒருத்தரையும் முடிச்சு இதை வாங்குன்னு சொல்றீங்களே, வேற வேலையை? ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து நெஞ்சு கரிப்பு. இப்போ எவ்வளோ ஒருத்தர் பார்த்து சொல்றாரு, ரொம்ப நாளாக அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு வெளியில், ஏன்னா வேலைக்கு போகிறனால வெளியில் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நெஞ்சு கரிப்பு ஒரு மாதிரி வயிறு புசமாக கேஸ் இருந்துகிட்டே. அதெல்லாம் நல்லா பண்ணிடுறோம். அதை சொல்ல வரலையே. அது நல்லா பண்ணுதில்ல. அதனால ஒரு வீடியோ சொல்லலாம். சரி, அதனால ஒரு வீடியோ சொல்லலாம். அவ்வளோ தூரம் விளம்பரம் பண்றாங்க. நம்ம நல்லது அது மாதிரி மோசமான பொருள் தான் பயங்கரமான விளம்பரம் பண்றாங்க. ஆனா இது நல்ல பொருள். அதனால நாங்க தினசரி ஒரு வீடியோ விளம்பரம் பண்றது தப்பா நினைக்காதீங்க. உண்மையில் நல்ல பொருள் தான் விளம்பரம் பண்றோம். அந்த ஜங்க் ஃபுட்டு, அது இது கேக்கு
ஐஸ்கிரீமு இதெல்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க. அதெல்லாம் விரும்பி நீங்கள் சாப்பிட்றீங்களே, அந்த விளம்பரத்துக்கு இது கெட்டு போகாது இல்லையா? அப்படி தானே? அதனால் இது வந்து நல்ல விளம்பரம். ஆனால் இன்னொரு தான் நான் குடிச்சிக்க வச்சோம். நல்ல ஜீரணம் ஒன்று. அது நல்லா ஜீரணமாகும், கொலஸ்ட்ரால் வராது, கொழுப்பு கட்டி வராது. கொழுப்பினால் வரக்கூடிய பிபி பல காலத்தில் வரும். பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தங்கிறது நிறைய நோய் இருந்தால் கூட வரும். ஆனால் கொழுப்பினால் வரக்கூடிய பிபி இது கண்ட்ரோல் பண்ணிடும். கொழுப்பினால் வரக்கூடிய ஹார்ட் வந்து அந்த டீப் சுருங்கி போச்சுன்னா, தமனியெல்லாம் சுருங்கி போச்சுன்னா அது வந்து ஹார்ட் அட்டாக் வரும். அது இல்லை, கொழுப்பினால் அவருடைய ஹார்ட் அட்டாக் சரி பண்ணிடும். ஃப்ரீயாக மோசம் போகும், நல்லா ஜீரணமாகும், நல்லா சாப்பிடலாம். மனுஷன் பிறந்ததே சாப்பிட்றதுக்காக தான். நல்லா சாப்பிட்டு இது உராய் ஊற்றிட்டு நம்ம ஹாயாக பறந்து போயிட்டே இருக்கலாம். இது வந்து எங்கே வாங்கிக்கலாம்? நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஃப்ளிப்கார்டு, அப்புறம் நேரடியாக கடையில் நேரடியாக சேலத்துலேயும் இங்கே சின்ன சேலத்துலேயும் கடை. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ அப்பப்போ உடனே உங்களுக்கு வரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சாப்பாட்டுறமா உங்கள் குமரவேல். பாய் பாய் பாய். முடிச்சா